பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம் ரெண்டு ரெண்டு கண்ணா, ஒவ்வொன்றும் காவியம் ஒரு மூன்றாம் பிறையை சுற்றி தங்க ஜரிகை நெய்த நெற்றி பூக்கள் தேர்தல் வைத்தால் அடி உனக்கே என்றும் வெற்றி. பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது, உன்னை எழுதும் போதுதான் மொழிகள் இனிக்கிறது. மார்ச் 8 இன்று உலக பெண்கள் தினம். அத்துணை பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வது உங்கள் அன்னபாரதி. பெண் என்பவள் யார்? கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள முடியாதவள் அல்ல அவள். கொஞ்சம் புரிந்து கொண்டாலே போதும், அவளை ஆழ்வதற்கு அதிகாரம் தருபவள் தான் பெண். அப்படிப்பட்ட பெண் நம்ம வீட்டில் எத்துணை அவதாரங்கள் எடுக்கிறாங்க. சமைக்கும் பொழுது சமையல்காரி, குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஆசிரியர், உடல் நலம் சரியில்லாத போது நர்ஸ், மருந்து கொடுக்கும் பொழுது மருத்துவர், தொட்டில் குழந்தைக்கு பிரம்மா, கட்டிலுக்கு ரம்பா, அக்கறைக்கு அம்மா, அவள்தான் பெண் என்று சொன்னார். பெண் என்பவள் வீட்டில் இளவரசி, பள்ளியில் பௌர்ணமி, கல்லூரியில் தேவதை, பணியிடத்தில் பராசக்தி, உறவுகளிடம் கழுகு, சுதந்திரத்தில் பறவை, முடிவெடுப்பதில் முழு நிலவு, தனித்துவத்தில் சிங்கமாக இருக்கும் அத்துணை சிங்க பெண்களுக்கும் இந்த நல்ல நாள்ல இனிய மகளிர் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வது உங்கள் அன்னபாரதி. இன்பத்தை கருவாக்கினாள் பெண், இன்பத்தை கருவாக்கினாள் பெண், உலகத்தில் மனிதனை உருவாக்கினாள் பெண், உலகத்தில் மனிதனை உருவாக்கினாள் பெண், விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் நிகரற்ற செல்வம் பெண், நிகரற்ற செல்வம் பெண். இன்று மார்ச் 8 உலக பெண்கள் தினம். அத்துணை பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வது உங்கள் அன்னபாரதி. பெண் என்பவள் யார்? ஒரு ஆண் படித்தால் அது அவனுக்கு மட்டும்தான் நல்லதுங்க. ஆனால் ஒரு பெண் படித்தால் ஒட்டுமொத்த சந்ததியினருக்குமே நல்லது, அந்த குடும்பத்துக்குமே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் என்ன வித்தியாசம்? ஆண் குழந்தைகள் அன்பாக இருக்கும், ஆனால் பெண் குழந்தைகள் தான் இன்னொரு அம்மாவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பெண் சித்தர்களுக்கோ மாய பிசாசு, சிற்றிலக்கியத்திலோ பெண் சிருங்கார ரசம், ராமாயணத்திலே பெண் களவாடும் பொருள், பாரதத்திலே பெண் சூதாட்ட பந்தயம், அரிச்சந்திரனுக்கோ பெண் அடகு வைக்கும் தனம், புகைப்படத்திலோ பெண் கவர்ச்சி படம், பயண பேருந்திலோ பெண் உரசும் இடம், குடிகாரனுக்கோ பெண் உதைப்படும் பந்து, குடும்பத்திலே பெண் பிள்ளை பெறும் எந்திரமாக பார்க்கப்பட்ட காலம்லாம் தாண்டி இன்னைக்கு பாரதி கண்ட புதுமை பெண்களாக நிறைய பெண்கள், சிற்றுண்டு செய்த பெண்கள் எல்லாம் இன்னைக்கு செயற்கைக்கோள் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். மெட்டி அணிந்த கால்கள் எல்லாம் இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயின் ஓட்டி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அத்துணை ஆண்களுக்கும் இந்த நேரத்தில் பெரிய பாராட்டுதலை சொல்லிக்கிறேன். உங்களுடைய மனைவிக்கு ஏதாவது ஒரு திறமை இருந்தால், உங்கள் குடும்பத்தில் இருக்க சகோதரியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த திறமையை தட்டி கொடுக்கக்கூடிய அத்துணை ஆண்களுக்கும் இந்த நேரத்தில் மனதார பாராட்டுக்களை சொல்லிக்கிடுறேன். பெண்களை மதிப்போம், பெண்மையை போற்றுவோம், பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா என்று பாரதியோட வைர வரிகளை சொல்லி முடிக்கிறேன். அன்னபாரதி. நன்றி, வணக்கம்.